உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இல்ல. மாரியை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ரீஜாவுக்கு நான் அக்கா மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அம்மா ஸ்தானத்துல இருந்துதான் ஸ்ரீஜா வளகாப்ப நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீஜா வயித்துல ரெட்ட புள்ளைய வச்சிருக்கா. 2 குழந்தையையும் நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு அவ ரொம்ப ஆசைப்படுறா. ஸ்ரீஜா எப்பவுமே குழந்தைங்களை பத்தியும் அவங்கள நல்லபடியா பெத்தெடுக்கிறத பத்தியும் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்ரீஜாவோட கனவு, லட்சியம், ஏன் வாழ்க்கையே இப்ப அந்த குழந்தைங்க தான். ஆமா மாரி, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஸ்ரீஜா அம்மனுக்கு விரதம்லாம் இருந்தா. மாதாஜி, இந்த மாதிரி ஆயிலை நீட்டிக்கும் அற்புத கனின்னு நினைச்சு அந்த விசக்கனிய சாப்பிட்டு ஆயில முடிச்சுக்குவான்னு பார்த்தா வெட்டியா இங்க நின்று சென்டிமெண்டால பேசிக்கிட்டு இருக்கிறா. மாதாஜி, அநேகமா அந்த நெல்லிக்கனிய மாறி மறந்துட்டான்னு நினைக்கிறேன் மாதாஜி. நீங்க போய் மாரிக்கு ஞாபகப்படுத்துறீங்களா இல்ல நான் போய் ஞாபகப்படுத்தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகப்படுத்த வேண்டாம். என்ன மாதாஜி சொல்றீங்க? நீங்க நிஜமாவே நல்லவங்களா மாறிட்டீங்களா? மாறி சாப்பிடுறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். நானும் இல்ல நீயோ மாறிக்கிட்ட போய் அந்த நெல்லிக்கனிய சாப்பிடுறத பத்தி ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா மாறி மனசுல சந்தேகம் வந்துரும். அப்புறம் அவ அதை சாப்பிடவே மாட்டான். ஆமா. அதுக்கப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆமால மாதாஜி, அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்ல. நீயும் என்ன மாதிரி யோசிச்சிருந்தா நம்ம டார்கெட் எப்போ முடிஞ்சு போயிருக்கும். இப்படி இழுபறியா இருக்காது. அதுவும் சரிதான். உங்க பிரெயின் அவ்வளவு பிரைட்டா ஒர்க் பண்ணுது. ஆனா என் பிரெயின் ஆக்க பொறுத்த நாம கொஞ்சம் ஆர்வம் பொறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாயிரு, அவளே சாப்பிடுவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஹலோ மித்ரா. என்ன மாயா, உன்கிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் போன் வரவே இல்ல. என்னாச்சு? அந்த மாரி இன்னும் விஷக்கனிய சாப்பிடலையா? இல்ல மித்ரா, மாறி இன்னும் விஷக்கனிய சாப்பிடல. ஏன், என்னாச்சு? ஏன் இன்னும் விஷக்கனிய மாறி சாப்பிடல? அவ தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு இல்ல. மாறி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப பிஸியா இருக்கா. கண்டிப்பா அவ விஷக்கனிய சாப்பிட்டுருவா. மாறி அந்த விஷக்கனிய சாப்பிடணும். சாப்பிட்ட அடுத்த நொடி அவ உயிர் போயிடும். உடனே நீ எனக்கு போன் பண்ணி அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு சொல்லணும். நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா மித்ரா, அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். எத்தனையோ பேரை நான் நினைச்ச மாத்திரத்துல இருந்த இடம் தெரியாம அழிச்சிருக்கேன். இந்த மாறி விஷயத்துல மட்டும்தான் என்னால அது முடியாம போச்சு. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் மாறி கனிய சாப்பிட்டு உயிரை விட போறா. மாரிய ஜெயிக்கிறது இல்ல அவளை அழிக்கிறது எனக்கு சவாலானது. கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷமான தகவலை எனக்கு போன் பண்ணி சொல்லு. சொல்றேன். சூர்யா, சொல்லுங்கம்மா. மாறி எங்கப்பா? மாரி மேல இருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுமாமா? இல்ல வேணாம். இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன். நீயும் மாரியும் தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. மாரிய கூட அவ உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்க சொல்லுப்பா. ஓகேமா. ஆமா, மாரிக்கு சித்தர் வந்து அது ஏதோ ஒரு கனியை கொடுத்துட்டு போனாரே, அந்த அந்த கனிய மாறி சாப்பிட்டாளப்பா?
எனக்கும் தெரியலம்மா. கொஞ்சம் இருங்க, பூஜை ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். மாதாஜி சூப்பர், மாதாஜி சூப்பர். செஸ் சாம்பியன் குகேஷ் பல காய்களை நகர்த்தி உலக சாம்பியனை எப்படி மண்ண கவ வச்சானோ அதே மாதிரி மாரிக்கு மாப்பிளைக்கு இடையில காய்களை நகர்த்தி பலமா செக் வச்சிட்டீங்களே மாதாஜி. இந்த சாமர்த்தியம் உங்களுக்கு தான் வரும். மாறி இன்னும் சாப்பிடலையா? அம்மா, மாறி சாப்பிட மறண்டா போல இருக்கு. நான் போய் அவகிட்ட சாப்பிட கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்லது மகனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாறி, சித்தர் சாமி வந்து உனக்காக கொடுத்துட்டு போன இந்த நெல்லிக்கனியை நீனும் சாப்பிடவே இல்லையே. இத முதல்ல சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிடுறேனே ஹஸ்பண்ட் சார். சித்தர் சாமி வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நேத்தே சாப்பிட்டு இருக்கணும். இத சாப்பிட எவ்வளவு நேரம் ஆகும்? இந்தா இப்பவே சாப்பிடு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு சாப்பிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டு வந்து சாப்பிட சொல்றீங்க. பரவாயில்ல, எனக்காக நீ இப்ப சாப்பிடு. கொடுங்க. மாதாஜி, மாறி அந்த நெல்லிக்கனியை சாப்பிட போறா. ஐயோ பாவம். சாப்பிட்டு உயிரை விட போறா. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது இப்ப நடக்க போகுது. மாறி இரு. மாதாஜி பாருங்க மாதாஜி, அங்க மாதாஜி குழந்தை மாறி அந்த கனியை சாப்பிட விடாது போல இருக்குதே. இந்தா சாப்பிடு மாறி. என்னம்மா, உனக்கும் பழம் வேணுமா? ஏண்டா செல்லம்? சாப்பிடுறியா? ஏய், சோ, ஐயோ மறுபடியும் உள்ள தட்டி விடுது பாவி. இந்தா மாறி, நீ சாப்பிடு. பாப்பாவை என்கிட்ட கொடு. ம். ஐயோ, தங்கமயிலுக்கு என்னாச்சு? ஏன் அழறீங்க? மாறி ஓ. நீ சாப்பிடு, நான் ஃபோன் பேசிட்டு சரி வந்துடுறேன். சரி. ஹலோ. என்னடா ஆ. என்னடா செல்லம்? சொல்லுங்க சார். சார் நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை. ச்சே, அந்த குழந்தை தேவி மாரிய சாப்பிட விடாம தடுக்குதே. எல்லாமே உங்களுக்கு எதிரால சதி பண்ணுது. ஏன் செல்லம் அழற? இங்க பாரு 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 பாரு. அழக்கூடாது. ஆய், இங்க பாரு. அழக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.